ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் கூட முதல் பகுதியில் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமையாகவே ஒரு மனிதன் ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்பான் என்றால், பலிகளை செலுத்துவான் என்றால் அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக இருக்கிறான். இந்த நாட்களில் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். அப்பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போது தேவன் அதன் மூலமாக மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற இடத்துல அந்த தேவனுடைய மகிமை அங்கு வெளிப்படுகிறதாக இருக்கிறது. வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாக மாறிவிடுகிற இந்த உலகத்தில் மனிதர்களை மகிமைப்படுத்து பெருமையாக பேசுகிறது, மனிதர்களை உயர்வாக பேசுகிற காரியங்களை காட்டிலும் இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு மனிதன் ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு செலுத்தும் போது அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக மாறுகிறான். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமையாகவே தன் வழியை நாம் ஒவ்வொரு நாளும் செவ்வைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம் என்று அநேகர் நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திர பலிகளை செலுத்த சொல்லுகிறது. அடுத்ததாக இந்த வேத வசனத்தில் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமையாகவே தேவனிடத்தில் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்லாமல் தன் வழிகளை நாம் செவ்வைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வழியை நாம் அடைத்து போடக்கூடாது. அதை செவ்வைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் இருக்கிற அந்த ரட்சிப்பை தேவன் வெளிப்படுத்தும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். உங்களுடைய செவ்வையான பாதைகளை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் தொடர்ந்து ஸ்தோத்திர பலிகளை உமக்கு ஏறெடுக்க உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கு நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.